அடுத்த பகுதியாக நமது விருது வழங்குகின்ற பகுதி 7ஆம் அமர்வு நிறைவு பகுதியாக நாம் இந்த நாளிலே அமைந்திருக்கக்கூடிய பகுதி. அந்த நிறைவு பகுதியிலே விழா சிறந்த முறையிலே நடைபெற்று வருகிறதுக்கான ஒரு குறியீடாக நாம் பார்க்கக்கூடிய விருது வழங்குகின்ற அந்த பகுதி. அந்த விருது வழங்குகின்ற அந்த பகுதியிலே அருளை வழங்கி தலைமையை ஏற்க இருக்கக்கூடிய நமது சீர்வளர் சிவஞான பாலய சுவாமிகள் மயிலம் பொம்முர ஆதீனம் அவர்கள் இங்கே மேடையில் எழுந்தருளிருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்ததாக தொடக்க உரையாற்றி பொற்குழி வழங்குவதற்காக நம்முடைய வருவதாக இருந்த நம்முடைய மன்றத்தினுடைய தலைவர் தம்பி கலைஞர் ஐயா அவர்கள் ஒரு சில குடும்ப சிக்கல், அவர்கள் ஒரு உறவினர்கள் ஒருவருடைய உடல்நலம் குறைவு என்பதனாலே அவரால் வர இயலாத போகின்றது. அதற்காக அவர்கள் வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து அதுக்கு அடுத்ததாக விருதாளர்களுக்கு பொன்னாடையும் அக்குமணி மாலையும் வழங்குகின்ற பகுதியை தொடர்ந்து வருடந்தோறும் நாங்கள் வழங்குகின்ற விருது வழங்குகின்ற காலத்திலிருந்து தொடர்ந்து வழங்க கொண்டிருக்கக்கூடிய பெருமகனார் நமது சிவநெறி செல்வர் செல்வகணபதி ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கரவலை இருக்கலாம். நாங்கள் விருது கொடுக்கின்ற என்கின்ற அந்த பகுதியை தொடங்கிய காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெருமகனார் அவர்கள் மேடைக்கு இங்கே எழுந்தருளியிருக்கிறார்கள். இங்கே இந்த நிகழ்வுக்கு வர இயலாமல் முடிந்த அந்த காரணத்தினாலே நமது தம்பி கலைஞர் ஐயா அவர்கள் வர இயலவில்லை என்பதனாலே அவர்கள் இடத்தை நமது ரகுநாதன் ஐயா அவர்கள் நிரப்ப வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேடைக்கு வந்து அவர்களுக்கு விருதாளர்களுக்கு பொற்கிழியையும் பொன்னாடையும் அணிவிக்கின்ற ஒரு பகுதியை நாங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருடந்தோறும் நாங்கள் இந்த மன்றத்திலே ஒரு குறிக்கோளாக வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதி, திருமந்திரத்திற்காக உழைத்தவர்கள், திருமுறைக்காக உழைத்தவர்கள், பன்னிசைக்காக உழைத்தவர்கள், அவர்களையெல்லாம் அடையாளம் கண்டு அவர்களுடைய பணிகளை பாராட்டும் விதமாக அவர்களுக்கு விருதுகளையும் வழங்கி கௌரவிக்கிறது என்பது நம்முடைய கடமை என்கின்ற வகையிலே அதனை வருடந்தோறும் செய்து வந்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வருடமும் 4 பெருமக்களுக்கு விருது வழங்குகின்றோம். அந்த பெருமைக்குரியவர்களை நாம் மேடையிலே அமைத்திருக்கின்றோம். ஒவ்வொருவரை பற்றிய ஒரு சில விஷயங்களை இந்த மேடையிலே நம்முடைய முதுமுனைவர் ஐயா அவர்கள் தொடங்கி வைக்க அவர்களுக்கு விருது வழங்குகின்றோம். நாடுடைய சிவனே போற்றி. பெருமக்களே, எத்தனையோ விழாக்களை நாம் எடுக்கிறோம். அரசியலிலே எடுக்கிற விழாக்கள் வேறு, ஆன்மீகத்திலே எடுக்கிற விழாக்கள் வேறு. அது வன்மையினாலும் தன்மையினாலும் வேறுபடும். இதற்குரிய தன்மை என்ன என்று சொன்னால், இந்த விழாவிலே யார் போற்றப்படுவார் என்று சொன்னால், இறை பணியிலே மேல் நின்ற நிலையிலே பக்குவத்திலே ஏறி நிற்கிறவர்கள் அந்தந்த துறையிலே அவர்களை அழைத்து நாம் செய்கிற விழாதான் நாம் இந்த உலகிலே பிறப்பதற்கான காரணம் என்று சம்பந்தர் சொல்லுகிறார் இல்லையா? சம்பந்தர் என்ன சொல்றார்? இந்த மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல். பாருங்க, அவர் அதில் ரொம்ப துறை போனவர். பாடுறதுக்குள்ள அவர் அமுது செய்வித்தல்.
அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல். அடுத்தது என்னென்ன? கண்ணினால் அவர் நல் விழா பொலிவு கண்டு ஆறுதல். இது உண்மையாம் எனில் உலகர் முன் எழுந்து வான்னு. இப்போ நான் சொல்கிற 2 கண்டிஷன் தான். அதுக்காக தான் நம்ம பிறக்கிறோம். ஒன்று என்ன பண்ண, அடியார்களுக்கு அமுது செய்விப்பது தான். அதற்காக தான் நம்ம பிறக்கிறோம். அடுத்து என்னென்னா, அவர்களுக்கு சிறப்பு செய்கிற விழாவை, அந்த விழாவின் பொலிவை கண்டு ஆறுவதற்காகத்தான் நாம் பிறக்கிறோம். இந்த 2ம் உண்மையாக இருந்தால், பூம்பாவையே அந்த குடத்திலே இருக்கிறாயே, சாம்பலும் எலும்புமாக ஒரு குப்பை போல இருக்கிறாயே, நீ அது அல்ல, எழுந்து வா என்று அவர் ஒரு கண்டிஷன் போடுறார் சார். இந்த ஊரில் இல்லை, மயிலாப்பூரில், சென்னையில் அவருக்கு அப்போவே தெரியுது சம்பந்தம் இருக்குது. வேறு ஊர்லலாம் பண்ணால் அதிகமாக அது பரவாது. இல்லை, இங்கே போனால் தான் சென்னையில் வந்தால் மீடியாக்கெல்லாம் ஓடி வரும். அப்போவே இடம் தேர்ந்தார். என்ன இடம் தேர்ந்தார்னா, எங்கள் ஆட்களை சேர்த்து வச்சு நான் அத்தனை பேர் நடுவில் இந்த அற்புதத்தை செய்தால் அவங்களுக்குள்ள சார் எல்லாம் பொய் சார்மா, அவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்லிட்டு குடத்துக்குள்ளே சாம்பலாம், சாம்பலுக்குள்ளே எலும்போ, அது திடீர்னு பாடினோடனே அது பொம்பளை வந்துட்டாலாம் அப்படின்னு வெளியே போய் புரளி பேசுவோம். அதனால் என்ன பண்ணார்னா, இப்போ கூட போய் பாருங்கள், அந்த இப்போ இருக்கிற மயிலாப்பூர் அந்த குளத்தை சுற்றி, அதாவது கோயிலுக்கு போகிற அந்த வழியிலேயே ஜெயினர்களுடைய இது இருக்கிறது, தினகரம் இருக்கிறது. பார்த்துருக்கீங்களா? அது உள்ளே போகும்போது அப்புறம் ஏற்கனவே அங்கே இருந்திருக்கிறாங்க. இந்த கோயில் பக்கத்துலேயே அவங்க இருந்திருக்கிறாங்க. இல்லை, அவன் வருவானே, ஜெயினர்கள்லாம் வருவான்ல. அப்போ அவங்க புழங்குகிற இடமாக இருக்கிறது அது. அந்த அந்த கோயிலுக்கு பக்கத்தில் 3வது தெருக்கு பேர் நேமிநாதர் என்கின்ற ஒரு இலக்கணத்தை, தமிழ் இலக்கணத்தை கொண்டு வந்த ஒரு இலக்கணி, அவருடைய வீடு அங்கே இருக்குது. சமணர், அதை சுற்றிலும் சமணர்கள் இருந்திருக்கிறார்கள். அத்தனை சமணர்களும் அங்கே இருக்கிற அத்தனை பேரும் எதிரிகள், கொள்கை எதிரிகள். கொள்கை எதிரி இப்பெல்லாம் அதான் கேள்விப்படுறோம்ல, கொள்கை எதிரி, அரசியல் எதிரிகள், 2 வகையிலும் எதிரிகள். அரசியல் அந்த மன்னனை, அரசனை கையில் வசப்படுத்தி அதன் மூலம் எதிரிகள், கொள்கையினாலேயே இயல்பாக எதிரிகள். இப்படி எதிரிகள் தான் அதை சூழ இருக்கிறார்கள். இப்போ இருக்கிற இந்த மயிலாப்பூர் இடத்துலேயே இதை என்ன பண்ணான்னா, கோயிலுக்குள்ளே ஏன் பண்ணல? அதே எடுத்து வச்சு சிவநாத செட்டியார் கூப்பிட்டு, அவர் தான் அரங்காவலர், சரி வச்சுட்டு அவரும் வேணான்னு சொல்லிட்டு போட்டு, ஏன் அங்கே பண்ணலை? இப்படி பண்ணால் சார் அந்தரங்கத்தில் சொல்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டோம் சார். அதனால் எப்படி வெளியே எல்லாரும் புழங்குகிற இடமாகிய அந்த குளத்தண்டை குளப்படியிலே வைத்து பாருங்கள் எல்லாரும் என்று சொல்லி எத்தனை பேர் பார்த்தார்கள். ஏறத்தாழ 4 பாடல்களிலே சேர்க்கிறார் எடுத்து சொல்லுகிறார். 4 பாடல்கள். அதெல்லாம் இப்போ சொன்ன நேரம் ஆகிடும். அப்போ அவர் ரிஸ்க் எடுக்கிறார் சார். என்ன ரிஸ்க் எடுக்கிறாருன்னா, இந்த ஓம் ஐம் ரீம் ஐஸ்கிரீம்லாம் இல்லை, அதெல்லாம் சொல்லலை. இது நான் 2 சொல்கிறேன்ல, இது 2 உண்மைன்னு சொன்னால் அதுக்குள்ளேருந்து வந்துடணுன்னார். எவ்வளோ துணிச்சல் பாருங்கள். வரலன்னா எவ்வளோ அசிங்கமாகிடும் இல்லை? இப்போ பார்க்குறவங்களாம் எதிரிகள் பார்க்குறாங்க. இது 2 உண்மை என்று சொன்னால் இந்த குடத்திலிருந்து உலகர் முன் எழுக என்றார் என்று சேக்கிழார் எடுத்து சொல்லுகிறார். இது இந்த 2 உண்மைனா அது எந்த 2? ஒன்று, நாம் ஏன் இங்கே பிறக்கிறோம் என்று சொன்னால், அடியார்களுக்கு அமுது செய்விப்பது உண்மை என்றால் பூம்பாவியே எழுக, அடியார்களுக்கு சிறப்பு செய்கிற விழாவை பார்ப்பதற்காக நாம் பிறப்பது என்பது இது உண்மையானால் பூம்பாவியே எழுக. இது 2 உண்மையான எழுதுன்னா எழுந்து வந்துட்டாலே அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய சம்பந்தர் சொன்னது உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று நன்றாக தெரியுதல்லோ. ப்ரூவ் பண்ணிட்டா பூம்பாவை. ஆக அவர்களுக்கு நாம் அடியார்களுக்கு இன்றைக்கி மத்தியானங்கள்லாம் அமுதெல்லாம் செய்வித்தோம் இல்லையா? திருமூலர் அருளினாலே
அடுத்து என்ன பண்ணுறேன்னா அந்த அடியார்களிலே அந்த முக்கியமானவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு விருது அளித்து அந்த விழாவை கண்டு கழிக்கிறோம் இல்லையா. அந்த நிலையிலே இந்த விருதரங்கம் நடைபெறுகிறது. இப்பொழுது நான் முதல்ல என்ன தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் சொல்லி நேரமாக்குறதுல 4 பேரையும் முதலிலே சொல்லி முடிச்சுக்கிறேன். பொன்ராஜ் அவர்கள் அவர் நம்ம ஐயா கொஞ்சம் எழுதுங்க இங்கே இருக்க ஐயா பொன்ராஜ் அவர்கள் மிக அரிய ஒரு செயலை செய்திருக்கிறார். அவர் இன்னும் பல சாதனைகள் செய்கிறார், பல துறைகளில் செய்கிறார். அதைவிட மிக முக்கியமானதாக நான் கருதுவது என்னவென்றால் சிவத்தல தரிசனம் என்கின்ற ஒரு நூலை மிக அற்புதமாக அவர் கொண்டு வந்திருக்கிறார். நாம் 274 தான் தலம் நினச்சிட்டு இல்லை, அவர் கணக்கே வேறு. 1008 தலங்களை காட்டியிருக்கிறார். அதில் 3 தலங்கள் அமெரிக்காவில் இருக்கின்றன. இப்போ நீங்கள் நினச்சாலும் அமெரிக்காவுக்கு போக முடியாது சார். இல்லை, ட்ரம்ப் விட மாட்டேன்றாரு, விசா கொடுக்க மாட்டேன்றாரு. ஒரு விசா வேணும், நான் உங்களை அழைச்சியும் போகிறேன் என்று சொல்லி அவருடைய நூல் வழியாக நம்ம மேலே ஏற்றி அந்த அற்புதமான தலங்களை எல்லாம் காட்டியிருக்கிறார். அவர் வாழ்க்கையில் அவர் எத்தனையோ நூல்களை படைத்திருக்கலாம். ஆனால் மிக உயர்ந்த இப்போ திருவிக்கா அவர்கள் எத்தனையோ நூல்கள் எழுதினார்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? இது மேக்னம் ஆப்பஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அதாவது என்னென்னா எழுதிய நூல்களெல்லாம் எது வந்து மேலே சிறந்து நிற்கிறது என்பதற்கு மேக்னம் ஆப்பஸ்ன்னுவாங்க. அது மாதிரி திருவிக்கா நல்ல பல நூல்களை எழுதியிருக்கிறார். இப்போ நான் அடியேனே என்னை போன்ற சிறுவனே நான் ஒரு 143 நூல்களை எழுதியிருக்கேன்னா அவங்களாம் எவ்வளோ பெரிய. அவர் எழுதிய நூல்களிலே மிகச்சிறந்த நூல்கள் 2 தான். ஒன்று உள்ளொளி என்கின்ற ஒரு நூல், இன்னொன்று வந்து ராமலிங்கர் திருவுள்ளம்னு ஒரு ராமலிங்கர் திருவுள்ளமும் உள்ளொளி என்பதை படிக்காவிட்டால் நீங்கள் உங்களது பிறவியை வீண் செய்கிறீர்கள் என்று பொருள். அதை மனதில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ராமலிங்கர் திருவுள்ளம், அப்புறம் உள்ளொளி. உள்ளொளிலாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அதெல்லாம் நீங்கள் எந்த காலத்து ஏதாவது பிறவியிலே உங்களுக்கு இது நடைபெற வேண்டும் என்று இருந்தால்தான் உள்ளொளி என்ற புத்தகம் உங்கள் கைக்கு வரும். அவ்வளோ உயர்ந்தது. அந்த மாதிரி அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கலாம். ஆனால் மிகச்சிறந்த நூல் மேக்னம் ஆப்பஸ் பொன்ராஜை பொறுத்த வரைக்கும் அதனால் சிவத்தல தரிசனம் தான். ஆகவே அவருக்கு நாங்கள் இந்த பெரியாருக்கு நாம் விருது கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்து அவரை அழைத்து வந்திருக்கிறோம். அவருக்கு நன்றி. அடுத்ததாக இந்த பக்கம் நமது உமையாள் உமாசங்கரி ராமநாதன். நான் காலையிலேயே சொன்னது போல் 79 அவருடைய ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. 79 பக்கம் போதும். தொடாத துறை இல்லை, துலக்காத துறை இல்லை. மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த யோக நெறிகளை பல பேருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மாணவர்கள் அந்த யோக பயிற்சி மாணவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். அதுக்கெல்லாம் மேலே என்ன பண்ண எப்படி தான் டைம் கிடைக்குதோ தெரியல. இதுக்கு நடுவில் அவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்து பல வழக்குகளை மன்றாடி வெற்றி பெற்று தந்திருக்கிறார். ஆக அவர் எத்தனை ஈடுபாடு கொண்டவர் என்பதை காலையிலேருந்து நம்ம பார்க்குறோம். அவர்களுக்கும் அதே மாதிரி இந்த விருதாளர் பட்டியலிலே வந்து சிறந்து நிற்கிறார்கள். அவர்களின் வாழ்த்தி அமைகிறோம். அடுத்ததாக ஒன்றை சொல்லுகிறேன், 2 ஓதுவார்களுக்கும் சேர்த்தே சொல்லிடுறேன். என்னென்னா நம்முடைய திருமுறை இருக்கிறதே, அந்த திருமுறைகள் எல்லாம் என்ன சொல்லுகின்ற சம்பந்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாருன்னா இறைவன் தமிழ் வேதத்தை படைத்தான், தமிழ் ஆகமத்தை படைத்தான். அது வந்து நமக்கு தெரியும். தட்சிணாமூர்த்தமாக எழுந்தருளி அந்த இடத்துல அந்த வேதத்தையும் ஆகமத்தையும் படைத்து கொடுத்தான் என்று எடுத்து உள்ளுணர்வினாலே பரப்புகிறார். இப்போ சொல்கிறோம்ல நம்ம தாட் வேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுலேயே ஒருத்தர் பேசிக்கிறான்னு இந்த சயின்ஸ் சொல்லுது.
சயின்ஸுக்கு இந்த சயின்ஸுக்கு தெரிஞ்சு சிவபெருமானுக்கு தெரியாதா? அவர் அந்த தாட் வேவ்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவர் சொல்லி கொடுத்தது தான் தமிழ் வேதமும் தமிழ் ஆகமமும். தட்சிணாமூர்த்தி அந்த நிலையில் அவர் எப்படி சொன்னார் என்று சொன்னால், சும்மா உட்காந்து நான் ஒரு ப்ரோசாயிக்காக அவர் சொல்லலை, சும்மா உரைநடையாக எல்லாம் சொல்லலை. ஆகமத்தையும் வேதத்தையும் சிவபெருமான் சொன்னதெல்லாம் பண்ணிலே சொன்னார் என்று சம்பந்தர் பதிவு செய்கிறார். பண்ணோடு சொன்னாராம், எதை சொன்னாலும் பண்ணோடு சொன்னார். அதனால்தான் இசைக்கு ஒரு சங்கத்தை வைத்தார்கள் தமிழர்கள். அதுக்கு அவன் போயிட்டான், அங்கே இருக்கிறானா ஏழில் இருக்காரான்னு தெரியலேன்ட்டு மாணிக்கவாசகர் பாடுறாரு இல்லையா? அந்த இசை சங்கத்தையும் அந்த மாதிரி நாடகம் அவர் சிதம்பரத்துலேயே ஆடிட்டு போடுறாரு. ஆக இசையோடு தான் இறைவனை. இப்போ இவங்களுக்கு என்ன பேருன்னா ஹைம் சிங்கர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா? ஹைம் சிங்கர்ஸ் அது ரொம்ப கொச்சையாக நமக்கு வந்து மொழிபெயர்த்தது. அது உண்மையான அது இல்லை. ஆங்கிலத்தில் உண்மையான பெயர் ஓதுவாருக்கு என்ன தெரியுங்களா? சாப்ளின். சாப்ளின் இல்லை, சார்லி சாப்ளின் கேள்விப்பட்டீங்களா? மிகப்பெரிய நகைச்சுவை நடிகர். சார்லி சாப்ளின் தான் அவர் இல்லை. அவங்களுடைய பரம்பரையே சர்ச்சில் போய் துதிப்பாடல் பாடுகிறவர்கள். இவங்க பழிதான் செய்வார். ஆகவே இப்போ நம்முடைய ஒருவர் திருவொற்றியூர்லேயும் இன்னொருத்தர் வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோயில் அமைச்சிக்கரையிலையும் சாப்ளின்களாக இருக்கிறார். தமிழ் பண்ணை அந்த அதாவது தமிழ் பண்ணை எத்தனை இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா ஆச்சரியப்படுங்க. நல்லா வேணும் குறித்து வச்சுங்க. 11,191 பண்கள் இருந்தன. எவ்வளோங்க? 11,191 பண்கள் இருந்தன. அதில் பல அழிந்து போயின. பூர்வீகம் பொன்னுசாமி என்கின்றவரும் நம்ம ஆபிரகாம் பண்டிதர் என்பவரும் இந்த 11,191க்கும் முடிந்த அளவுக்கு பட்டியல் போட்டு காட்டியிருக்கிறார்கள். பட்டியல் போட்டு பஞ்சமரபு என்கின்ற ஒரு நூல் இருக்கிறது. அதுவும் இந்த பண்ணை பற்றி தான் பேசுகிறது. அது இடைச்சங்கத்திலே ஆராயப்பட்ட நூல் என்று சொல்லுகிறார்கள். தெய்வசிகாமணி கவுண்டர் என்பவர் அதில் ஈடுபட்டு அவர் நூல் எழுதினார். அதுவும் மங்கி மறைந்து போகிற நிலையில் இருந்தபோது நம்முடைய அன்பர், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட அன்பர் பொள்ளாச்சி ஐயா அருட்செல்வர் மகாலிங்கம் அவர்கள் அதை கண்டெடுத்து அதை வந்து வெளியிட்டிருக்கிறார் பஞ்சமரபு. அதில் என்ன ஆச்சுன்னா 11,190 சுருங்கி இப்போ வந்து 100 எவ்வளோப்பா வந்திருக்கு? 117 வந்தாச்சு. 117 பண்கள் நம்முடைய தமிழில் இப்போ புழக்கத்தில் இருக்க வேண்டியது இருக்குதுன்னா இல்லை. நமக்கு ஐயோ இந்த புழக்கத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் போயிடுச்சேன்னு புழுக்கம் வருது இப்போ நமக்கு இல்லை. அதையெல்லாம் அந்த 117 பண்ணில் 2 பண்ணுக்கு நான் ஆரோசை அமரோசையை கண்டுபிடிச்சி கொடுத்தேன். இதில் தமிழிசை சங்கத்தில் அதுலேயும் காந்தாரத்திலேயே பேந்தை காந்தாரன்னு ஒன்று இருக்குது. பேந்தை காந்தாரத்தை எங்கே சம்பந்தர் பாடினார், எப்படி பாடினார், அதுக்கு ஆரோசை என்ன அமரோசை என்ன என்பதை அந்த தமிழிசை சங்கத்திலே நான் சென்று அதெல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறேன். பண்ணு என்பது அவ்வளோ உயர்ந்த நிலையிலே இருக்குது. பண்ணு இல்லைன்னா அது செய்யலே இல்லைன்ட்டார் திருவள்ளுவர். பண்ணோடு ஏபின்றில் பாடல் என்னாம்னார் இல்லையா திருவள்ளுவர். பண்ணு இல்லைன்னா பாட்டே கிடையாதா அப்படின்றது. ஆக அந்த பண்ணை இறைவன் மனம் குளிர பாடுகிறார்கள். தினந்தோறும் அவர் முன்னாலே பாடுகிறார்கள்னா அதற்கே நீ என்ன பண்ண, இந்த விருதெல்லாம் வேற ஒரு பக்கம். இந்த உங்களுடைய இந்த பிறப்பே ஓதுவார் என்கின்ற பிறப்பே இறைவன் உங்களுக்கு அளித்த விருது. ஆக ஒருவர் ஏகாம்பரேஸ்வரர் அமைஞ்சிக்கரையில் பணி செய்கிறார். அவர் பேர் வந்து நாம் தமிழரசன், சிவ தமிழரசன். இவர் வந்து இதில் திருவொற்றியூரில் பணி செய்கிறார். மணிகண்டன் என்கின்ற நிலையிலே அமைந்திருக்கிறார்கள் அவர்கள். இது ஆக வருடந்தோறும் அவர் 2 ஓதுவாருக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி
திருமந்திர பணி செய்தவர்களுக்கு என்றெல்லாம் பண்ணி, அதே மாதிரி சிவத்தலத்துக்காக நம்ம ஐயா இவர்களுக்கு இப்பொழுது வழக்கம் போல் இது பண்ணலாம். அதுக்கு முன்னால் சாமி ஒரு 10 நிமிஷம் அருளுரை ஆற்றிய பிறகு நம்ம ஆரம்பிக்கலாம். அது இங்கே கொண்டு வரலாமா? அம்மா சிவஞானி அடிக்கமலமும் மாயை கடந்து முயங்குவது சும்மா தலைமை சுமத்தினால் கைமார் உழுதோ கடையேன் இடையேன். எல்லாம் வல்ல குருவர்களையும் திருவர்களையும் வணங்கி சென்னை பட்டணம் என்று சொல்லக்கூடிய இந்த சென்னை மாநகரத்திலே ஞான பரம்பரையில் இறைவனுடைய அருளை பெற்ற போற்றூருக்குரிய நம்மளுடைய ஞான தேசிகர் முதுமுனைவர் திரு மூப்பா சத்தியவேல் முருகனார் ஐயா அவருடைய வழிகாட்டுதல், தெளிவுரை வழங்குதல், நெறிமுறைப்படுத்தல் என்று பல்வேறு கோணங்களிலே இறைவனையும் இறைவனுடைய அடியார் பெருமக்களையும் தொடர்பு படுத்தி காலத்திற்கும் அது பயன் தர வேண்டும் என்று கருத்துடன் தன்னை இந்த உலகத்திற்கு அர்ப்பணித்து கொண்ட போற்றூருக்குரிய திரு சத்தியவேல் முருகன் ஐயா அவருடைய 35ஆம் ஆண்டு திருமன்ற முற்றோல் விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களே, போற்றூருக்குரிய பெரிய ஐயா அவர்களே, தென்காசி திரு ரகுநாதன் ஐயா அவர்களே, விருதுகளை பெற வந்திருக்கின்ற 4 நால்வர்களை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் நால்வர்களுக்கு பாராட்டு விழாவை பெற வந்திருக்கின்ற நால்வர்களே, காலை முதல் 6 பிரிவுகளாக தலைப்புகளில் பல்வேறு செய்திகளை எல்லாம் நமக்கு தந்து அமர்ந்திருக்கின்ற ஐயாவினுடைய அடியார் பெருமக்களே, தாய்மார்களே, குழந்தைகள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு 2-3 வாரங்களுக்கு முன்பாக ஐயாவுடைய திருமகனார் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு இன்றைக்கு வைத்திருக்கின்றோம், வர முடியுமா சுவாமி என்று கேட்டார்கள். உண்மையிலேயே நேற்றும் இன்றைக்கும் மதுரையிலே நம்மளுடைய தத்துவத்துறை சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் திரு நல்லூர் சரவணன் அவர்கள் அங்கே மதுரையிலே ஒரு பெரிய சைவ விழா நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த ஐயாவினுடைய விழா என்று சொன்ன உடனேயே, ஏனென்றால் 2 ஆண்டுகளாக ஐயாவுடன் நெருக்கமாக ஒரு தொடர்பு ஏற்பட்டது. சில நேரங்களில்தான் இந்த உலகம் வல்லுநர்களை அடையாளப்படுத்தி கொண்டு பயன்படுத்தி கொள்ளும். அதுபோல் நம்முடைய தமிழக அரசினுடைய அறநிலைத்துறை புத்தக வெளியீட்டு துறை என்று இருக்கின்றது. அதிலே ஐயா அவர்கள் முன்னிலையாக இருந்து அதிலே நாங்கள் ஒரு 3 பேர் உறுப்பினர்களாக இருந்து ஏறக்குறைய ஒரு 800 நூல்கள் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இந்த 6 அமர்வுகளுக்கு நாங்கள் கூட்டத்திலே கலந்துரையாடுகின்ற பொழுது ஒவ்வொரு நூலை பற்றி ஐயாவுடைய இந்த என்சைக்ளோபீடியா என்று சொல்வார்கள், த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அது எந்த தலைப்பை எடுத்தாலும் உடனடியாக அதை நூலாசிரியர் யார், அதனுடைய பொருள் என்ன என்று உடனுடன் விளக்கம் தருவார். உண்மையிலேயே நாம் திருவிக்காவை பார்த்தது கிடையாது, வள்ளலாரை பார்த்தது கிடையாது, திருமுருக கிருபானந்த வாரியாரை சிலர் பார்த்திருக்கின்றார்கள், பல பேர் பார்த்தது கிடையாது. இன்றைக்கு வாரியார் பெருமகனாருக்கு பிறகு நம்மளுடைய
சைவ சமயத்திலே இப்படி ஒரு மாமனிதர் கிடைப்பதற்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதனால தான் உடனடியாக அவருடைய திருமகனாரிடம் நான் வருவதாக ஒப்புக்கொண்டு விட்டேன். என்றால் இன்றைக்கு நாங்களெல்லாம் ஆதீனங்கள் சமயத் தலைவர்களாக இருந்தாலும் சமயத்தோடு மட்டுமல்லாமல் பல்வேறு இன்றைக்கு நிர்வாகங்கள் பல்வேறு விழாக்களில் கலந்து கொண்டு இப்படி எங்களுடைய நேரங்களெல்லாம் மக்களுக்காக செலவுபட்டுகின்ற நேரத்தில் இப்படி ஒரு விழா அவர்கள் அடியார்களுடைய பேச்சுகளை கேட்பதே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக நினைக்கின்றேன். அந்த வகையிலே இந்த விழா ஒரு சிறப்புக்குரிய விழா. ஐயா அவர்கள் இந்த கூட்டத்தில் ஒரு நாள் பேசிட்டு இருக்கின்ற போது ஒரு செய்தியை சொன்னார்கள். சுப்ரா சுவாமிகள் நல்லாத்தூர் அவருடைய சதமணி மாலை என்ற நூல் இருக்கின்றது, அது உங்களிடம் இருக்கின்றதா, அதை வெளியிட வேண்டும் என்று சொன்னார்கள். உடனடியாக எங்களுடைய கல்லூரி முதல்வருக்கு அப்பொழுதே அந்த அலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஐயா அந்த நூலை கொஞ்சம் பாருங்கள்னு சொன்ன ஐயா அவர்கள் அன்றைக்கு தேடி எடுத்து விட்டார்கள். உண்மையிலேயே அந்த நூல் இருப்பதாக தெரியும். எங்களுடைய 19ஆம் மட்ட சுவாமிகள் அதில் வெளியிட வேண்டும் நினைத்தார்கள். அந்த சிந்தனை வரவே இல்லை. ஆனால் ஐயா அவர்கள் சொன்னார்கள், பூட்டு எங்கிருந்தாலும் சாவியை அங்கே வைத்து விடக்கூடாது, எங்கேயோ சாவி இருக்கும் என்று சொன்னார்கள். அந்த சதமணி மாலை எங்களுடைய அலமாரியிலே இருக்கின்றது, அதை தேடி எடுத்து பதிப்பிட வேண்டும் என்ற சாவி எங்களிடம் இல்லை, மறந்துவிட்டோம். இந்த சாவியையும் ஐயா அவர்கள் இங்கே சாவி இருக்கின்ற என்று நினைவுபடுத்தினார்கள். அதை எடுத்து விளக்க உரையோடு அடுத்த ஒரு விழாவில் குரு பூஜை விழாவிலே நாம் வெளியிட்டோம். இது எதுக்கு நான் குறிப்பிடுகிறேன் என்றால், அன்பர் பெருமக்களே, இன்றைக்கு உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு மாணவன் ஒரு படிப்பிலே தேர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் 100க்கு 40 மார்க் 50 மார்க் வாங்கினால்தான் தேர்ச்சி. உண்மையிலே இன்றைக்கு எவ்வளவு நாம் படித்திருந்தாலும் எவ்வளவு நூல்களை கற்றிருந்தாலும் தேர்ச்சி மதிப்பெண்கள் தான் நாம் பெற்றிருக்கின்றோம். பல நூல்கள் நம்முடைய தமிழில் இருக்கின்றது. உதாரணமாக சொன்னால், இன்றைக்கு ஐயா நான் வருகின்ற போது இந்த மார்க்கத்திலே மகன் மார்க்கம் என்று சொன்னார்கள். பிறகு பேசுகின்ற பொழுது ஞான புதல்வர் என்று சொன்னார்கள். இதைத்தான் ஆங்கிலத்திலே பையஸ் ஆப்ளிகேஷன் என்று சொல்வார்கள். புனித கடமைகள் இருக்கின்றது. ஒரு பயாலஜிக்கல், அதாவது தாய் மகனுக்கும் இருக்கக்கூடிய பொறுப்புகள், அதுபோல் ஒரு குருவுக்கும் ஒரு மாணவனும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்புகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றது. அதுபோல இன்றைக்கு மகன் என்று சொல்லக்கூடியவர் தாய் தகப்பனுக்கு அவர் பிறந்த அவர் மட்டும்தான், அதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் அதற்கு மேலாக ஒரு குருவிடம் ஒரு உண்மையான சீடன் ஏற்பட்டுவிட்டால் அந்த சீடனும் அந்த குருவினுடைய மகன்தான். அதை ஐயா அவர்கள், ஏன்னா எங்களுடைய ஞான பரம்பரை, இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள் தான். நாங்கள் எல்லாம் ஆதீனங்கள் சன்னியாசிகள். பிறந்திருந்தாலும் கூட பிறப்பிலே நாங்கள் தாய் தந்தைக்கு பிள்ளைகள். ஆனால் அந்த பொறுப்பிலை ஏற்றுக்கொண்ட பிறகு எங்களுக்கு யார் குருநாதராக இருந்தார்களோ, எங்களுக்கு தீட்சை கொடுத்தார்களோ, அவர்கள்தான், அவர்களுடைய பிள்ளைகள் தான் நாங்கள். அதைத்தான் ஐயா அவர்கள் சிறப்பாக சொன்னார்கள். எதுக்கு நான் குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த சதமணி மாலை என்ற நூலை சொன்னார்கள் ஐயா அவர்கள். அதில் கிட்டத்தட்ட 10 ஆகமங்களிலிருந்து எடுத்து பல செய்திகளை தந்திருக்கின்றார்கள். இது எல்லாருமே தமிழ் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இப்படி நூலுக்கு இருந்தால் இருந்து வியர்ந்து பார்த்தார்கள். அப்படி ஒரு சிறப்புக்குரிய செய்தி. அடுத்து அது மட்டுமல்ல, இன்றைக்கு நூல்களை ஐயா சொல்கின்ற போது ஒரு அம்மாவை பார்த்து கூட சொன்னார்கள், நான் கூட கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன், நிறைய படிக்கணும். உண்மையிலே நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கு ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுடைய ஆதீனத்தில் புலவர் பெருமக்கள், இதை போல் அடியார் பெருமக்கள், புலவர் பெருமக்கள் கொடுத்திருக்கின்ற நூல்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நாங்கள் பதிப்பித்து கொண்டிருக்கின்றோம். அதில் அருள் பணவர்கள் என்ற ஒரு நூல், பல்வேறு ஆசிரியர் பெருமக்களுடைய நூல்கள்,
அதிலே இந்த மயிலத்தினுடைய முருகனை பற்றி ஒரு ஆசிரியர் இந்த பஞ்சாங்கத்தை பற்றி அவர் பாடல் பாடியிருக்கின்றார். இது சிலர் தான் பாடியிருப்பார்கள். பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கெல்லாம் தெரியும். உண்மையிலேயே இன்றைக்கு நாம் ஒரு நல்ல நிகழ்வை நடத்த வேண்டும் என்றால் பஞ்சாங்கத்திலே 3ஐத்தான் நாம் பார்க்கின்றோம். திதி, வாரம், நட்சத்திரம். யோகம், கரணம் என்று சொல்லக்கூடியது நாம் பார்ப்பது கிடையாது. யோகம், கரணம் என்று சொல்லக்கூடியது நாம் பார்ப்பது கிடையாது. அந்த தமிழாசிரியர் குறிப்பிடுகின்றார், நட்சத்திரம் என்று சொன்ன உடனேயே நமக்கெல்லாம் தெரிந்தது 27 நட்சத்திரம்தான். ஆனால் அந்த நூலாசிரியர் 28 நட்சத்திரம் இருக்கின்றது. உத்திராடத்தினுடைய 4ஆம் பாதமும் திருவோணத்தினுடைய முதல் பாகம் சேர்ந்து வரக்கூடியது அபிஜித்து என்று சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம். இதைத்தான் அயோத்தியா கோயிலே நம்முடைய பிரதமர் அவர்கள் மதியம் 12லிருந்து 12:15 மணிக்கு அந்த குடமுழுக்குழா செய்தார்கள். எதற்கு நான் சொல்கிறேன் என்றால், இந்த திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் என்று சொல்லக்கூடிய யோகம், கரணம். யோகம் 27, கரணம் 11. இதை இந்த செம்பாக்கம், திருப்பூர் பக்கத்திலே செம்பாக்கத்திலே ஒரு அடியவர் இருக்கின்றார், பூஜகர், சைவ பூஜகர். அவர் என்னிடம் சொல்கின்ற பொழுது, நான் மற்ற 3ஐயும் நான் பார்ப்பது கிடையாது, இந்த யோகம், கரணம் என்று சொல்லக்கூடியதை வைத்து தான் நான் திருமணம் எல்லாமே வைப்பேன் என்று சொன்னார். என்ன ஒரு வித்தியாசமாக சொல்கின்றேன் சொன்னேன். உதாரணத்தை சொல்லுங்கள். ஐயா சொன்னாங்க, எதுக்காக இருந்தாலும் சாட்சி வேணும்னாங்க. அது இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய. அவர் கிட்டத்தட்ட 300 திருமணங்கள், 300 குடமுழுக்கு விழா நான் இந்த யோகம், கரணத்தை வைத்து தான் நான் முடிவு செய்ய சொன்னேன். எதுக்கு நான் குறிப்பிடுகின்றேன், அப்படி பல்வேறு பொக்கிஷங்கள்லாம் நம்மிடம் இருக்கின்றது. இதை படிக்க வேண்டும். இன்றைக்கு ஐயா அவர்கள் 70-80 வயது இருந்திருக்கும். ஒவ்வொரு காலத்திலும் இறைவன் எப்படி ஞானசம்பந்தர் 61 நாயன்மார்கள் ஆழ்வார்கள்லாம் இறைவன் படைத்தானோ அதுபோல அவ்வப்பொழுதெல்லாம் இதை போல பெரிய ஞான ஆசிரியரை படைப்பான். உங்களைப் போல நம்மை போன்ற அடியார் பெருமக்களை படைப்பான். இதை ஒரு பிறப்பினுடைய ஒரு பெரிய பெருமையாக நினைத்து இந்த சமுதாயத்திற்கு நாம் தர வேண்டும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த 30 ஆண்டுகளில் நம்முடைய சமூகம் பல்வேறு மாற்றத்திற்கு உள்ளாகிவிட்டது. சில பெற்றோர்களாம் வருந்துகின்றார்கள், என்னுடைய பிள்ளை எப்போ பார்த்தாலும் இந்த அலைபேசி செல்போனிலே மாட்டிக்கொண்டு விட்டது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் நம்முடைய குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டியது நல்ல செய்திகளை நாம் கொடுக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல என்றால் இன்றைக்கு இந்த காசி தமிழ்ச்சங்கம் நீங்கள்லாம் பார்த்துருக்கின்றீர்கள். இப்பொழுது பாருங்கள், கொஞ்சம் ஒரு படி மேலே போய் அது 4வது ஆண்டு நடைபெறுகின்றது. இப்பொழுது அந்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இந்தியை பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிலே இப்பொழுது ஒரு 300 பேர் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் 10 இடங்களில் கல்லூரிகள், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்திலே ஒரு 30 மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு முந்தானால் அந்த துணைவேந்தர் அவர்கள் தமிழ்துறை எல்லாம் சேர்ந்து 3 வாரம் அவர்களுக்கு பாடம் எடுக்க தமிழ் கற்றுக்கொள்ள வந்திருக்கின்றார்கள். அதில் என்னை அழைத்தார்கள். நான் போய் வாழ்த்து சொன்னேன். கொஞ்சம் பாருங்கள், அவர்கள் ஹிந்தி பேசக்கூடிய மாணவர்கள். அவர்கள் நமக்கும் காசிக்கும் இருக்கிற தொடர்பை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு 3 வாரங்கள் தங்கி தமிழ் கற்க வந்திருக்கின்ற. 3 வாரத்தில் என்ன செய்ய ஒன்றும் தெரியாது, ஓரளவு தெரியும், இருந்தாலும் ஒரு ஆர்வம். அதான் அந்த மாணவர்கிட்ட சொன்னேன், இது ஒரு இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம், அவ்வளோதான். இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொன்னேன். உங்கள் காசிக்கும் எங்களுடைய தமிழ்நாட்டுக்கும் பெரிய தொடர்பு இருக்கின்றது. 17ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த குமரகுருபரர், திருப்பனந்தாள் காசி மடத்தினுடைய முதல்வர், அவர்கள் அங்கே காசியிலே வந்தார்கள். அந்த சிங்கத்தை அடக்கினுடைய விளைவாக அந்த மன்னன் அந்த கருடன் எவ்வளவு பறக்கின்றதோ அந்த பகுதி முழுக்க ஒன்று சொல்லி இப்போ இருக்கக்கூடிய கோயில், கங்கை எல்லாமே இந்த காசி மடத்திற்கு ஒரு காலத்தில் இருந்தது என்று சொன்ன உடனே அவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக அடைந்தார்கள். அப்படி நம்மளுடைய ஞானத்தினுடைய ஒரு செல்வமாகப்பட்டது.
இன்னைக்கு குமரகுருவர் பாடல்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்படி ஒவ்வொருத்தரை எடுத்துக்கொண்டாலும் நிறைய நூல்கள் படைத்திருக்கின்றார். அப்படி பெரிய செய்தியாகவும் நான் பார்க்க வேண்டும் அன்பு கூர்ந்து. ஏன்னா உண்மையிலே ஐயா நான் ரொம்ப மதிக்கிறேன் அப்படின்னாக்கா காரணம், இன்னைக்கு தமிழ்நாட்டிலே விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இவ்வளவு ஒரு ஆழமான சிந்தனை. தனி மனிதன் முக்கியம், அவர்களே இருக்கக்கூடிய நல்ல செய்திகள் முக்கியம். இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பயன்படுத்தி கொள்ள எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இன்றைக்கி இங்கே நீங்கள் ஒரு 200 பேர், ஆனால் இன்றைக்கி பல கோயிலில் பார்த்தீங்கன்னா 2000 பேர், 20,000 பேர், 2 லட்சம் பேர். இன்றைக்கி திருவண்ணாமலை திருப்பதியோட கூட்டம் அதிகமாகிடுதுன்றாங்க. அதை நான் கேட்டேன். ஒரு ஆந்திரா தெலுங்கு பேசக்கூடியவர் போன மாதம் வந்தார் மயிலம். அவர் எதுக்கு என்னங்க திருவண்ணாமலை அப்படின்னு விட்ட தெலுங்கு, எனக்கு கொஞ்சம் தெலுங்கு தெரியும். இந்த தெலுங்குலேயே அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவர் செய்தியை சொன்னார். எங்கள் அந்த கர்னூல் பக்கத்தில் ஒரு பெரிய ஜோசியர் சொன்னார், ஆந்திரா தெலுங்கானா சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் அண்ணாமலையாரை நீங்களெல்லாம் வழிபடுங்கள், நம்முடைய தெலுங்கு பேசக்கூடியவரெல்லாம் உயர்ந்து விடும் என்று சொன்ன உடனே இந்த 3 ஆண்டுகளில் கூட்டம் அப்படி. அது மட்டுமல்ல, இன்றைக்கி திருவண்ணாமலை கோயிலை சுற்றி என்ன தெரிந்து கொள்ளணுங்க, நீங்கள் நம்ம தமிழர்கள் தெரிந்து கொள்ளணும். இன்றைக்கி திருவண்ணாமலை கோயிலை சுற்றி கிட்டத்தட்ட 60% சொத்துக்களை வாங்கிவிட்டார்கள். இன்னொரு 3 ஆண்டுகளில் 90% வாங்கிடுவாங்க. பாருங்கள், எங்கே இருப்பவருக்கு அண்ணாமலையாரனுடைய சிறப்பு செய்தி என்றால் நமக்கு கிரிவலம் வந்து கொண்டிருக்கின்றோம். எதுக்கு நான் குறிப்பிட, அப்படி பல்வேறு மொழிகளிலே பல்வேறு செய்திகள் ஆங்கில செய்தி இருக்கின்றன. நம்முடைய தமிழிலே இல்லாத ஒன்றும் கிடையாது. இது நம்முடைய தலைமுறைக்கு நம்முடைய மக்களுக்கெல்லாம் எடுத்து செல்லக்கூடிய ஒரு பணி நம்மளிடம் இருக்கின்றது. அதைத்தான் பையஸ் ஆப்ளிகேஷன் என்று சொன்னேன். புனித கடமைகள் நமக்கு இருக்கின்றது. ஐயா அவர்கள் முழுமையாக அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அடியார் பெருமக்கள் நீங்களும், ஏன்னா இன்றைக்கி வழிபாடு என்பது வேறுங்க, அதுதான் புரியணுங்க, இன்றைக்கி புரிய வைக்கணுங்க. இன்னைக்கு கோயிலில் கூட்டம் வருதுன்னா மகிழ்ச்சி, சந்தேகமே இல்லை. 1000 பேர் 50,000 பேர் வர்றது முக்கியம் இல்லைங்க. வருகின்ற தலத்தினுடைய இறைவனுடைய சிறப்புகள் தெரிய வேண்டும், அந்த தல வரலாறு தெரிய வேண்டும். மயிலாப்பூரில் இன்றைக்கி எத்தனை பேர் ஞானசம்பந்தர் பூம்பாவை குடத்திலிருந்து எடுத்தாருன்னு கேட்டால் தெரியாது. பிரதோஷத்து கும்பிடு வழிபடுவானுங்க. ஆக நம்முடைய கடமையாகப்பட்டது செய்திகளை, ஏன்னா ஐயாவுடைய இது அந்த சாப்ளின்ற வார்த்தையை சொன்னார்கள். உண்மையிலே பாருங்கள், நம்முடைய சைவத்திலே உதாரணம் காட்டுவதற்கு இன்னொரு மதத்தை சேர்ந்த சொல்லை பயன்படுத்த வேண்டியிருக்கின்றது. ஆக நல்லதொரு சூழ்நிலை அமைந்து கொண்டிருக்கின்றது. ஐயா அவர்களுக்கு பாராட்டுகள். ஆனால் அது மட்டும் இல்லை, அவருடைய வழியில் அவருடைய மகனார் உண்மையிலே இதெல்லாம் லட்சத்தில் ஒருத்தர் தாங்க கிடைக்கும், லட்சத்தில் ஒருத்தர் தான் கிடைக்கும். இன்றைக்கி அப்பா ஒரு வழின்னா புள்ள ஒரு வழி. மெடிசன் சில ப்ரொஃபஷனில் ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லைன்னு நான் சொல்ல வரல. தமிழாசிரியர்களே எத்தனை பேர் அவருடைய பிள்ளைகள் தமிழ் புலவர்களாக ஆக்கியிருக்கின்றார்கள். உண்மையிலே எங்களுடைய தமிழ் கல்லூரியிலே எங்களுடைய குடும்பத்திலே பூர்வாசிரமம், என்னுடைய தகப்பனார் ஒரு தமிழ் புலவர், என்னுடைய பெரிய தகப்பனார் தமிழ் புலவர், என்னுடைய மாமாக்கள் ஒரு 3 பேர், இப்படி ஒரு 30-35 பேர் எங்கள் குடும்பத்திலே தமிழ் புலவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி எதுக்கு நான் சொல்கிறேன் என்றால், அவ்வளோ தமிழுடைய சிறப்பு ஒரு பாரம்பரியமான சிறப்பு. அந்த வகையிலே திருவிக ஐயா அவர்கள் மயிலத்தினுடைய முருகனை பற்றி 10 பாடல்கள் பாடியிருக்கின்றார். ஐயா பெரிய ஒரு என்சைக்ளோபீடியா, அவர்கள் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும். ஏன்னா எல்லாத்த விட வாழ்த்தல் முக்கியம். நீங்களாம் வயசில் சின்னவங்களாக இருந்தால் கூட மனமாற நாமெல்லாம் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும் நினைத்தாலே இன்னும் பல காலம் வாழ்வார்கள். இது தமிழுக்கு மட்டுமல்ல, சைவ உலகத்துக்கு மட்டுமல்ல, பல ஞான நூல்கள் மக்களுக்கு கிடைப்பதற்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கும் என்ற அளவிலே சொல்லி, இந்த நல்ல நாளில் உங்களை எல்லாம் பார்த்ததிலே மகிழ்ச்சி. ஆக இதனுடைய நம்முடைய கடமை என்ற அளவிலே இந்த செய்திகளையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றே சொல்லி, எல்லாம் அல்ல மயிலம் பொம்மபுர ஆதீன குருமுதல்வர் பாலசித்தர்
அவருடைய அருள் பெற்ற ஆதி சிவஞானபாளைய சுவாமியுடைய குருவர்களையும் அவர்களுக்கு காட்சி கொடுத்து நம்மெல்லாம் அருள்பாலித்து வரும் மயிலம் வள்ளிதேவானை முருகப்பெருமானுடைய திருவருளை வணங்கி நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த பாரத நாடு, இந்திய நாடு, தமிழ்நாடு சீரும் சிறப்பமாக இருக்கும் என்று சொல்லி வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சியினேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிவாமம். இந்த நூல் கொடுக்க நம்ம அன்னை மயிலாசில் அனுபூதியை 51 பாடல் பாடியிருக்கார். சில முருகன் மீது சில புலவர்கள் பாடியிருப்பார்கள். இதை ஒரு புலவர் எங்களுடைய மயிலம் முருகனை பற்றி 51 பாடல்கள் மயிலாசல அனுபூதி என்ற நூலை பாடியிருக்கிறோம். அதை இந்த ஆண்டு நாங்கள் பதிப்பு செய்தோம். அதையும் வேதாந்த சூடாமணி என்று சொல்லக்கூடிய வேதாந்தம் என்ற சைவத்தை ஒட்டி இருந்தாலும் கூட சில செய்திகளே மாறுபட்டது. அதில் அதையும் சிவபிரகாஷ் சுவாமிகள் வெளியிட பதிப்பிருக்கின்றார்கள். அதையும் ஐயா அவர்களுக்கு இந்த நூல்கள் 2ஐயும் அவருடைய நூலகத்திற்கு தருகின்றோம். வாழ்த்துக்கள். சுமாம் பா ஐயா அப்படியே ஐயா போட்டு பொண்ணோட சுவாமிகள் அடியேனை பற்றி சொன்ன அத்தனை மொழிகளையும் நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், நான் வணங்கி வருகின்ற முருகப்பெருமான், அந்த முருகப்பெருமானுடைய அற்புதமான கோயிலையும் பராமரித்து மிகப்பெரிய அளவுக்கு சிவஞான பாலைய சுவாமிகள் எழுப்பிய அந்த அற்புத கொள்கை கோபுரம் இருக்கிறது. அந்த கோபுரத்திலிருந்து முருகப்பெருமானே இவர் வழியாக வந்து அடியேனுக்கு செலுத்திய அந்த அன்பு மொழியாக நான் கருதுகிறேன். தற்போது சுவாமிகளுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றி பொன்னார் திருவடிகளுக்கு செலுத்தி அடுத்தபடியாக விருதாளர்களுக்கு சிறப்பு செய்கின்ற அந்த விருது வழங்குகின்ற பகுதி. விருதாளர்களுக்கு முதலாவதாக நமது பொன்ராஜ் ஐயா அவர்களுக்கு சிவத்தல செம்மணி என்கின்ற விருதினை வழங்கி சிறப்பு செய்கின்றோம். சிவத்தல செம்மணி வாழ்க வாழ்க. சிவத்தல செம்மணி. அடுத்ததாக உமாசங்கரி ராமநாதன் அவர்களுக்கு திருமந்திர மாமணி என்கின்ற பட்டத்தை வழங்கி சிறப்பு செய்கின்றோம். திருமந்திர மாமணி உமாசங்கரி. அடுத்ததாக நமது மணிகண்டன் ஓதுவார் அவர்களுக்கு
விருது வழங்கி சிறப்பு செய்கின்றோம். அவர்களுக்கு திருமுறை மாமணி என்கின்ற பட்டத்தை வழங்கி சிறப்பு செய்கின்றோம். திருமுறை மாமணி மணிகண்டன் ஓதுவார். அடுத்ததாக தமிழரசன் ஓதுவார் அவர்களுக்கு திருமுறை மாமணி என்கின்ற பட்டத்தை வழங்கி சிறப்பு செய்கின்றோம். திருமுறை மாமணி தமிழரசன், திருமுறை மாமணி தமிழரசன், திருமுறை மாமணி தமிழரசன். விருதாளர்கள் 4 பெருமக்களும் அந்த விருதுகளோடும் அந்த சால்வையோடும் இருந்து ஒரு குழு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எத்தனை மக்கள் இருந்தாலும் இந்த இடத்திலே இன்று இத்தனை பெரிய தவசீலர்களுடைய முன்னிலையிலே அவர்கள் 4 பேர் போற்றப்படுகிறார்கள் என்றால் அந்த 4 பேர் தான் எனக்கு ஞாபகம் வருது இல்லையா? அந்த வழியிலே அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியை சிறப்பு பெற்றிருக்கின்றார்கள். அவருடைய செயல்கள் எல்லாம் மிகச்சிறந்த செயல்களாக இறைவனால் அனுமதிக்கப்பட்ட செயல்களாக இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நினைவு கூறி மகிழ்கின்றோம். திருச்சிற்றம்பலம். இந்த நொடி வரை சிறந்த முறையிலே நடைபெற்றதற்கு திருவருளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் இதுகாரும் பொறுமையாக இருந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல வேண்டும். தயவுசெய்து ஒரு 2 நிமிடம் இருந்து நன்றியை பெற்றுக்கொண்டு செல்லுங்கள். அதுக்குள்ள கலைஞ்சிட வேண்டாம். நம்ம நெறி நன்றியில் அழுந்திய நெறி. அதனால நன்றி உரைக்காக கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிடம் அந்த நன்றியுரை வழங்குவதற்காக நமது மன்றத்தின் பொருளாளர் உமாபதி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். 35வது ஆண்டு திருமந்திர முற்றோதல் விழா தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே நிறைவு நிகழ்ச்சியாக இந்த நன்றியறிதல் செய்ய முற்படுகின்றோம். காலையிலிருந்து அந்த கதிர்வேல் சுப்பிரமணியம் ஓதுவாரில் தொடங்கி இங்கே நம்ம மன்றத்துடைய சார்பிலே இருக்கின்ற குழுவினர் அந்த முற்றோதல் 5ஆம் தந்திர முற்றோதல் 154 பாடல்களையும் அந்த ப்ரொஜெக்டர்களை பார்த்து அடியார் பெருமக்களோடு சேர்ந்து இந்த முற்றோதல் நிகழ்வை நிகழ்த்தியிருக்கிறோம். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்தபடியாக நூல் வெளியிட்டு கிளிவிடவன் அவர்கள் அந்த நூல்களை பற்றி ஐயா எழுதிய அந்த நூலை பற்றி மன்றாடி நடராஜர் திருவுருவின் மெய்ய உண்மைகள் என்ற நூலை பற்றிய செய்திகளெல்லாம் நமக்கு சொல்லி அமைந்தார்கள். கற்பகலட்சுமி சுரேஷ் அம்மையார் அவர்களும் உரையாற்றினார்கள். அவர்களுக்கு நன்றி. பொன்ராஜ் ஐயா அவர்கள் அந்த கருத்தரங்கத்திலே கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். அவர்களுக்கு நன்றி. திருச்சுடர் நம்பி சிறப்பானது ஒரு உரையை அந்த சன்மார்க்கம் பற்றிய உரையும் நிகழ்த்தினார்கள். ஓதுவாமூர்த்திகள் மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோயில் ஓதுவாமூர்த்திகள் சர்க்குருநாத் தேசிகர், TS தக்கேசி, வள்ளி உமாபதி, கோபா நல்லசிவம் ஆகிய அனைவர்களுக்கும் நன்றி. லயன் டாக்டர் K பழனியப்பன், தேவி வேணுகோபால் ஆகியோர்கள் வந்திருந்த இந்த மனன போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கு பரிசளித்து வாழ்த்தினார்கள். அவர்களுக்கு நன்றி. அதுபோல் இந்த வினாக்களுக்கு உரிய விடைகளெல்லாம் அளித்த திருமந்திர ஞான சரஸ்வதி ஆகிய எங்கள் பெருமான் குருநாதர் சத்தியல் முருகனார் ஐயா அவர்களுக்கு உங்கள் கரகோஷத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மயிலம் ஆதீனம் சீர்வளசீர் சிவஞான பாலய சுவாமிகள் எழுந்தருளி நல்லதொரு ஆசிரியை வழங்கினார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விருதாளர்கள் 4 எழுந்தருளி இந்த விருதுகளை பெற்று எங்களெல்லாம் மன்றத்தை கௌரவித்தார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமில்லாமல் இங்கே லைவாக ஒரு அன்பர் இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் யூடியூப்பிலே சேர்த்தார்கள். அவர்களுக்கு நன்றி. நம்ம ஒளிப்பட கலைஞர்கள், அந்த எலக்ட்ரீஷியன்கள், இந்த மன்ற அரங்கத்தை
கொடுத்து உதவிய தமிழ் பேராயம் SRM நிறுவனத்திற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உணவு படைத்த அந்த அன்பர்களுக்கு நன்றி. எல்லாரும் வந்திருந்து கேட்டிருந்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். முடியில் மணி தொகை வீரற்றார் போல் கண்ணாரிரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னாரொளி மழுங்கி தாரைகள் தாமகல பெண்ணாகியானாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே பூங்குணல் வாய்ந்து ஆடேலொரு எம்பாவாய் வான்முகில்வாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னல் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். அரகர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரார் போற்றி. திருச்சிற்றம்பலம்.